கேசிபி தொடர்ந்து இந்த வழக்குக்காக சட்ட போராட்டம் நடத்தக்கூடியவர். எல்லா நீதிமன்றங்கள், டெல்லி தேர்தல் ஆணையம், எல்லா இடங்கள்லையும் போராடிட்டு இருக்கிறீங்க. இந்த வழக்கு எதை நோக்கி போகிறது? இன்றைய இந்த விசாரணை தொடக்கம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறதா பார்க்குறீங்க நீங்க? இல்லை, இந்த போராட்டம் என்பது ஒரு சுயநலத்துக்கான போராட்டம் அல்ல என்னுடையது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதியையும், பொதுச் செயலாளர் குறித்து எடுக்கிற முடிவை அது குறித்து அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழுவுக்கு எந்த உரிமையும் இல்லை, அடிப்படை தொண்டர்களிடத்துல மட்டுமே அந்த உரிமை இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை அவர்கள் அப்படி வைத்ததற்குண்டான காரணமே, மத்தியில் ஆள்கிறவர்களோ மாநிலத்தில் ஆள்கிறவர்களோ ஒரு ஜாதிய கும்பலோ அல்லது ஒரு பணபலம் படைத்தவர்களோ அல்லது சில அழுத்தத்தின் காரணமாக முக்கியஸ்தர்கள் சில பேரோ இந்த கட்சியை மற்றவர்களுக்கு அடகு வைத்து விடக்கூடாது, அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்கிற நோக்கத்திற்காகத்தான் பரவலாக தொண்டர்களிடத்துல அந்த உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்திருந்தார். சசிகலா அவர்கள் அந்த விதியை மீறுகிற பொழுது முதல்ல நான் தேர்தல் ஆணையத்துல வழக்கு தொடுத்தேன். அடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும், ஏன்னா முதல்ல ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, தொண்டர்களின் உரிமையினாரு. ஆனா அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கிடைக்கிற பொழுது பொதுக்குழுவே முடிவு செய்யலாம் என்றார். அப்ப எல்லா காலகட்டத்திலுமே அந்த தொண்டர்களுக்கான உரிமை மீட்கப்பட வேண்டும் என்பதாக மட்டுமே என்னுடைய கோரிக்கை அமைந்திருந்தது. டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான தீர்ப்பு, ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவர் அந்த இரட்டைலை சின்னம் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருக்கும் இணைந்த அந்த அதிமுக கொடுக்கப்பட்ட பொழுது என்னுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் பொதுச் செயலாளர் என்று பெயரிட்டுக் கொள்ளுங்கள், ஒருங்கிணைப்பாளர் என்று பெயரிட்டுக் கொள்ளுங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை மறுக்க கூடாது, அந்த உரிமைப்படிதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு கொடுத்திருந்தார்கள். அந்த என்னுடைய வாதத்தில் கிடைக்கப்பெற்ற அந்த உத்தரவின் அடிப்படையில தான் இரட்டை தலைமை ஒற்றை வாக்கு என்கிற தேர்தலை ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்து அந்த தேர்தலை நடத்தினாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்குள்ள வந்த பிரச்சனையில ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து, அவர் செய்த தவறு என்பது தொண்டர்களால் தலைமை என்பதை அமுல்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் போட்டியிடுவது தன்னை தவிர வேறு யாரும் போட்டியிடக் கூடாது என்கிற வகையில 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும் என்று அந்த விதிகளை திருத்தினார். அப்ப ஒருவருக்கு வாக்களிக்கிற உரிமை என்றால் போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கணும். போட்டியிடுகிற உரிமை பெற்றவர்களும் வாக்களிக்கிற உரிமை பெற்றவர்களும் சம அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அந்த விதி திருத்தத்துல அது இல்லை. அதை எதிர்த்து தான் என்னுடைய அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து சட்ட ரீதியாக என்ன முயற்சிகள் செய்தாலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றி என்பது, அந்த கட்சியை வழிநடத்துகிறவரது வெற்றி என்பது, அவரால் கட்சியை வெற்றி பெற்று ஆட்சிக்கு கொண்டு வரணும், அவரால் மற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும், அவருடைய செல்வாக்கால். இந்த இடத்துலதான் ஜெயலலிதா அம்மா அடுத்த தலைமையாக உருவெடுத்தார். ஜானகி அம்மா அவரால் அந்த தலைமையாக உருவெடுக்க முடியல. இரண்டாவது, அந்த ஜே அணிகளை இணைத்த பொழுதும் கூட, அதற்கு பிறகும் கூட ஜெயலலிதா அம்மா அவர்களை பொறுத்தவரை கட்சியில அனைவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்தி மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்கினார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த 8 ஆண்டு காலத்துல 2016 இன்று வரை ஒரு வழிப்பாதையாகவே கட்சியிலிருந்து தொடர்ந்து எல்லோரும் நீக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். மாற்று கருத்து என்றால் உடனே கட்சியில் அந்த புள்ளியில கேசிபி, அதாவது நீங்க எல்லாருமே நீக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. ஆனா அவர் அந்த புள்ளியில இருந்துதான் நீங்க எல்லாம் கட்சிக்கு சம்பந்தப்படாதவங்க, அவங்க இந்த வழக்கை எப்படி கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் உரிமை கோர முடியும், கட்சி சம்பந்தமா சின்னம் சம்பந்தமா அப்படிங்கிற ஒரே வாதத்துல தானே அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலயும் அந்த வாதத்துல நிக்கிறாங்க, இப்ப தேர்தல் ஆணையத்திலயும் அந்த வாதத்துல தானே நிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுகிற திமுகவை ஆளுகிற முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வெற்றி கொள்ள வேண்டுமா அல்லது கே.சி. பழனிசாமியை வெற்றி கொள்ள வேண்டுமா? நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் என்ன? கட்சியை தன்வயப்படுத்திக் கொள்வதில் செலுத்துகிற கவனத்தையும் முயற்சியையும் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செலுத்துவது இல்லை என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. இந்த கட்சி என்பது ஒரு மற்ற மாநிலங்கள்ல எப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து காலப்போக்கில் பாஜக அவர்கள் போட்டு, அதாவது முதல் தேர்தலில் கூட்டணி வைப்பாங்க, இரண்டாவது தேர்தலில் கூட்டணி ஆட்சி, மூணாவது தேர்தலில் அவர்கள் தனித்து ஆட்சி என்கிற அந்த பாதையை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டு போகிறது. அதிமுக 2016 தேர்தலில் 45% இருந்த வாக்கு வங்கி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 22% குறைந்திருக்கிறது. அப்ப இதுவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எந்த ஒரு பெரிய பாராட்டுக்கு தகுந்த ஒரு வெற்றியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பெற்றுவிடவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தொண்டர்கள் சோர்விட்டு இருக்கிறார்கள். ஒன்றுபட்ட அதிமுக தேவை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை. ஏன்னா இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே மண்டல வாரியாக, நீங்க சொல்றீங்க இது கேசிபியோடைய ஆசையா இருக்கலாம், கேசிபி வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறவங்க தான் கட்சி, வேற யாரும் கட்சியில சேர்க்க மாட்டோம், மன்னிப்பு கடிதம் கொடுத்தா சேர்ப்போம், இப்படியான நிலைப்பாட்டில இருந்து 1% கூட இபிஎஸ் குறைந்து கீழே வரவே இல்லை. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் வந்து இதையெல்லாம் கன்சிடர் பண்ணுமா? தேர்தல் ஆணையம் வந்து டாக்குமெண்ட்டை தானே பார்க்கும். அப்ப டாக்குமெண்ட், பொதுக்குழு, எம்எல்ஏக்கள் இப்படி கணக்கு, ஏன்னா எம்எல்ஏக்கள் கணக்கில் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதும் எம்எல்ஏக்களை மட்டும் கணக்கில் கொள்ளல, எம்எல்ஏ கேண்டிடேட்டையும் கணக்கில் கொண்டது, எம்பிக்கள் கேண்டிடேட்டெல்லாம் கணக்கில் கொண்டதையெல்லாம் மகாராஷ்டிரா வந்து அவங்க சிவசேனா வழக்கில் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய கட்சியை ஒருங்கிணைக்கிறது இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனை இல்லைல்ல. அப்ப தேர்தல் ஆணையம் இதை எப்படி ஒரு டாக்குமெண்ட் எவிடென்ட்டா தானே கையாளும், அதை எப்படி நீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்க? இல்ல, ஜார்ஜ் அணிகள் பிரிந்த பொழுது அன்றைக்கு மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவோடு தான் நான் கூட்டணி என்றார்கள். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா கூட தனித்து காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வந்த பொழுதும் கூட ஜெயலலிதா அம்மா அதை மறுத்து விட்டார்கள். தனித்து தன்னுடைய பலத்தை அவர்கள் வந்து நிரூபித்தார்கள். அதனால கட்சி மீண்டும் இணைந்தது. இணைந்ததால் 30 ஆண்டு காலத்துல ஒரு 20 ஆண்டு காலம் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்ப்பு அலைகளை, கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிளவுகளை, மாற்று கருத்துக்களை அவர் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புகிறார். நான் கூட்டணி வேண்டாம் என்று சொல்லவில்லை, சொந்த பலத்தை அவர் குறைத்துக் கொள்கிறார். இப்படி காலப்போக்கில் சொந்த பலத்தை குறைத்துக் கொள்வதனுடைய நீட்சி, அதனுடைய வளர்ச்சி தான் தமிழகத்துல பாஜகவினுடைய வளர்ச்சி, சீமானுடைய வளர்ச்சி, திரு விஜய் அவர்களது வளர்ச்சி. அப்ப அதிமுக வாக்கு வங்கி என்பது சரிகிறது. கூட்டணி வச்சுக்கலாம், நான் அதற்கு எதிராக நான் இல்லை. ஆனால் அதிமுக தன்னுடைய பலத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மாறாக தன்னுடைய தலைமையை வைத்து தக்க வைத்துக் கொள்ளுகிற முயற்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய அந்த பலத்தை இழந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் தட்பவெட்ப நிலைகளுக்கு, அரசியல் கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த போலத்தான் அந்த முடிவுகள் வரும். திரு ஷியாம் அவர்கள் கூறுகிற பொழுதும் கூட அந்த மாதிரி பொருள்படுகிற கருத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த அரசியல் சூழ்நிலைகளில் கூட்டணி என்று வைத்துக்கொண்டு தன் தலைமையை உறுதிப்படுத்துகிறது மட்டுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றியை தேடித்தராது. எதிர்காலத்துல தனக்கு பிறகும் 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் என்ற ஜெயலலிதா அம்மாவின் கூற்றும், 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் படித்த இந்த கொடி உயர்ந்து பறக்க வேண்டும் என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உயரிய அந்த சிந்தனைக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் இது எதிரானதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதன் கட்சியில தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டார் என்பதை வரலாறு அவரை பாராட்டாது. அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மாவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை வெற்றி பெறுகிற இயக்கமாக, மீண்டும் ஆளுகிற இயக்கமாக, தொடர் வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக உருவாக்கினார் என்றால் மட்டும்தான்
வரலாற்றில் அவர் இடம் பிடிக்க முடியும். அதிமுக தொண்டர்கள் எதிர்காலத்தில் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை வலியுறுத்த தொண்டர்களது அந்த மூலமாக அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். ஏன்னா அரசியல் தட்பவெட்பம் என்பது கூட்டணிகளை பொறுத்து மாறும். மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தினுடைய எண்ணம் நிச்சயமாக தேர்தல் ஆணைய முடிவுகளில் அது பிரதிபலிக்கும். தேர்தல் ஆணைய முடிவுகள்ல பிரதிபலிக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஷியாம் சார் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அதாவது இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாராங்கிறது தான் நினைவுக்கு வருது அப்படின்னு சொன்னார். அவர் கோடு வேர்டா சொன்னார். அதை அந்த கோடு வேர்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இபிஎஸ் கட்சி அவரிடம் இருக்கிறது, சின்னம் அவரிடம் இருக்கிறது, கட்சிக்கு தலைமை பொறுப்பு அவரிடம் இருக்கிறது, கட்சிக்கான செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க, இன்னைக்கு அவருக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே சட்டத்தின் முன்னு, அதாவது தேர்தல் ஆணையம் பார்க்குற டாக்குமெண்ட் முன்னு அவர் கையில் இருக்கிற விஷயங்கள். அப்படி இருக்கும்போது கூட்டணி என்ற ஒன்றை வைத்து இதை சரி செய்து கொள்வது அப்படிங்கிற இடத்துல தான் இதை பார்க்கணுமா, இல்ல அவர்கிட்ட தான் எல்லா பலமும் இருக்குதே அப்படின்னு பார்க்கணுமா? அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாவ உங்க பார்வைக்கே நான் விட்டுடுறேன். இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதில் தான் அவர் கவனம் செலுத்துறார். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, a ship in the harbor is safe, but that is not the purpose for which it is built. அவர் தன் தலைமையை தக்க வைத்துக் கொள்கிறார். ஆனால் அதிமுக என்கிற கட்சி தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. தமிழ்நாட்டில் ஆளுகிற அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக என்கிற கட்சி துவக்கப்பட்டது. திமுக அரசாங்கத்தை எதிர்கொண்டு தனித்து நின்று வீழ்த்துகிற வகையில இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதித்தார். அதை ஜெயலலிதா அம்மா அவர்கள் சாதித்தார்கள். அப்படி திமுகவை தனித்து நின்று வெல்லுகிற ஆற்றல் பெற்ற கட்சியாக, குறைந்தபட்சம் கூட்டணியிலாவது மீண்டும் ஆட்சி அமைக்கிற வல்லமை பெற்ற அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி கட்டி அமைத்து விட்டால் இவ்வளவு குழப்பங்களே இருக்காது. ஆனால் அவரால் முடியல. எப்ப முடியல? எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இந்த கட்சி ஆளுகிற கட்சியாக கொடுக்கப்பட்டது. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கொடுக்கப்பட்டது. 130க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த 8 ஆண்டு காலத்துல 2016 அம்மா மறைவுக்கு பிறகு பெரிய அளவில் வெற்றி பெற்ற தேர்தல் என்பது எதுவும் இல்லை. இன்றைக்கு ஒரு வட்டார கட்சியாக கொங்கு மண்டலமும் வடக்கு மண்டலமும் மட்டுமே வெற்றி பெறும். மற்ற பகுதிகளில் தென் மாவட்டங்களாகட்டும், டெல்டா ஆகட்டும், சென்னையை சுற்றிவிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவது என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது என்று ஒரு ரீஜனல் பார்ட்டியாக கொங்கு ஈஸ்வரனுக்கு போட்டியாக அதிமுக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மறு வடிவமாக இன்றைக்கு அதிமுக தன்னுடைய தலைமையில சென்று கொண்டு இருப்பது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர வேண்டும். இது யாரும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டி போடுவது அல்ல. அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை காக்கப்பட வேண்டும். ஒரு கட்சி என்பது 1000 காலத்து பயிர். இதுல கோடிக்கணக்கான தொண்டர்களது வாழ்க்கை இருக்கு, தமிழ்நாட்டு மக்களது எதிர்காலம் இருக்கு. இவர் தன்னுடைய சுயநலத்திற்காக தன் தலைமை தக்க வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமை மறுக்கப்பட கூடாது. இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும், தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற சட்ட போராட்டம் தான் இது. பேசலாம். கேசிபி நீங்க குறுக்கிட்டீங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு வாதமானது வேட்பாளர்களுடைய தகுதி அடிப்படையில தான் திருத்தம் செய்யப்பட்டிருக்கே தவிர அந்த 20 விதி, அதாவது பைலாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிப்படை தொண்டர்களால் வாக்களிக்கக்கூடிய அந்த விதியை மாற்றல அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய வாதம். அதாவது அந்த தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? போட்டியாளர்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை தவிர யாரும் போட்டியே போடக்கூடாதுன்னா அந்த தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லணும். ஆனா நீங்க அதை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் என்பதாகத்தான் இருக்கு. கட்சி வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்னு சொல்றாரு. எத்தனை தேர்தல்ல இவர் பொறுப்புக்கு கட்சி வந்ததற்கு பிறகு கட்சி ஜெயிச்சிருக்குது, அதை பார்க்கணும் இல்ல.
பொன் வில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியராக இருந்தவர், அதிமுகவின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் முழுக்க எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியுமோ அதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் படித்தது தேர்தலில் போட்டியிடுகிற விதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது என்ன, ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்தது என்ன, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்டது என்ன? யாருமே போட்டி இடக்கூடாது, ஆனா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். இந்த கட்சி என்பது எடப்பாடி பழனிசாமி கட்சி அல்ல. இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் வளர்த்த கட்சி. எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு கட்சியினுடைய பலம் பாதிக்காக குறைக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய வளர்க்கப்படவில்லை. தேர்தல் வெற்றி என்பதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியம். எந்த விதமான பெரிய வெற்றியையும் பெற்றுவிடவில்லை. அப்படி இந்த இயக்கம் வலிமையாக வெல்லுகிற இயக்கமாக, எம்ஜிஆருடைய கட்சியாக, ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சியாக பரிணமிக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் அல்லது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் எல்லோரும் போற்றுகிற வகையில மிகச்சிறந்த தலைவர் என்றால் ஏன் பயப்படுகிறார்? யார் வேணாலும் போட்டியிடலாம் என்று அறிவித்து விட்டு நீங்கள் அந்த தேர்தலை நடத்தலாம்ல. எல்லோருமே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா வேற யார் ஜெயிச்சிட முடியும்? நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தால் ஏன் பயப்படுறாரு? யார் வேண்டுமானாலும் அதிமுகவுல அம்மா காலத்துல இருந்தவங்க, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இருந்தவங்க எதிர்த்து நில்லுங்க, தொண்டர்களது ஆதரவோடு நான் வென்று காட்டுகிறேன் என்பதுதானே ஒரு தலைவனுக்கு வந்து அழகு. யாருமே போட்டியிடக்கூடாது, நான் மட்டும்தான் போட்டியிடுவேன், ஆனால் நான் வெற்றி பெற்றவனாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கட்சியவர் வந்து அது மாதிரி குறுக்கு வழியில மத்திய அரசாங்கத்தின் ஆதரவோட, அவருக்கு இருக்கிற பணபலத்தின் ஆதரவோட கட்சி தலைமையை பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கு கடந்த காலங்களில் நீங்க தொடர்ந்து இத சொல்றதுனால கேக்குறேன். அவங்களுடைய உட்கட்சி ஓபிஎஸ் குறித்த கேள்வியை செய்தியாளர்கள் சந்திப்புல கேட்கும்போது கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அது அவங்க உட்கட்சி விவகாரம், தேர்தல் நேரத்துல அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. மீண்டும் வந்து அது மத்திய அரசுடைய துணையோடு அப்படிங்கிற வாதம் வந்து சரியான ஒன்றா இதுல இருக்குமா? இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கு முன்பே நான் பேசுற பொழுது சொன்னேன், திரு ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்துல ஜே அணி என்று பிரிந்த போது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளிலோ அல்லது ஒரு அணியை ஆதரித்தோ அன்றைக்கு நிலைப்பாடுகளை எடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைப்பாடுகள் எடுக்கிறார்கள். முதல்ல அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்தாங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அது அவர்களது நோக்கம் என்பது பாஜகவை தமிழகத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். என் போன்றவர்களது நோக்கம் என்பது அதிமுகவை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த வலிமை போல, ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்த வலிமை போல இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வலிமையான அதிமுகவை கட்டி காப்பாற்ற வேண்டும். அப்ப அமித்ஷா தயவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தக்க வைத்துக் கொள்வதை விட அதிமுக தொண்டர்களது ஆதரவில் அந்த தலைமையை அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதை நோக்கி எம்ஜிஆர் வழியில் எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டுமே ஒழிய அமித்ஷா வழியில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்க கூடாது. பேசலாம்.